ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மயிலாப்பூர் கோயில் திருவிழாக்கு தான் வந்திருக்கோம். 61 திருவிழா இன்றைக்கி. அதை தான் பசங்களுக்கு காட்டலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நாங்கள் மயிலாப்பூர் தான் என்னோட நேட்டிவ். அதனால் ஆனால் இது வரைக்கும் என் பசங்களுக்கு நான் ஒரு திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு வந்ததில்லை. ரொம்ப தொல்லை பண்ணதுனால இந்த வருஷம் கூட்டிகிட்டு வந்தாச்சு. வாங்க போய் பார்க்கலாம். ரொம்பவே கூட்டம் தாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, பசங்க ஆசைப்பட்டுட்டாங்க. 2 வருஷம் கூப்பிட்டு இருந்தாங்க, இந்த வருஷம் கூப்பிட்டு போகலாம் கூட்டிகிட்டு வந்தாச்சு. பாருங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நீங்களும் வேண்டிக்கோங்க. கபாலீஸ்வரா. அடுத்தது நேற்று தான் தேர் போச்சுங்க. தேருக்கு வர முடியல, என்ன பண்ணுறது, தேர் நிலையில் நின்றுட்டுருக்கு. அதையாச்சும் பார்க்கலான்ட்டு பாருங்கள். நம்ம கபாலி நல்ல கூட்டங்க. கரெக்டாக அது வரைக்கும் நாங்கள் வரும்போது சாமி புறப்படாச்சு. எதிர்க்க வந்து கோயில் முன்னாடி நின்று நல்ல எதிர்வெளி மாட்டிக்கிட்டோம். இருந்தாலும் சாமியை பார்க்கணும். பாருங்கள், ஒவ்வொருத்தராக 63 பேர், 63 நாயன்மார்கள் ஒவ்வொருத்தராக கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பொறுமையாக எல்லா சாமியும் பார்த்தோம். எல்லா தெய்வத்தோட பிறப்பாலும் அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் நின்று நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். இது வந்து ரொம்ப முடியல, எதிர்வெயில் தான். இருந்தால் மொத்த பேரும் கிளம்பி வர்றதை பார்க்குறதுக்கு நம்ம கோடி தான் வேண்டும். கோலவிழாங்க பத்திரக்காளி அவங்களும் வந்துருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த 63 நாயன்மார்களும் வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது சுற்றி இருக்கிற எல்லா தெய்வங்களும் அதில் வந்து கலந்துக்கிறதா ஒரு ஐதீகம். அதனால அழகாக கண்கொள்ள சிவனடியார்கள். இந்த இடம்தாங்க நம்ம திருஞான சம்பந்தருக்கு நம்ம கற்பகம்பால் ஞானப்பால் தந்த இடம். பாருங்க, அடுத்தது நம்மளுக்கு தெரிஞ்சது 63 நாளே எங்கே பார்த்தாலும் அன்னதானம், ஸ்நாக்ஸ், ஜூஸு, தண்ணி, நீர்மோர். பாருங்க, நம்ம ஹரிஷ் பார்த்தாலும் தெரிஞ்சாங்க. பார்த்தோம். இருந்தால் இந்த ட்ரெஸ்ஸில் என்னால் எல்லா பசங்களையும் பார்த்துக்கிட்டு என்னால் எதையும் கவர் பண்ண முடியல. அதோட ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. பார்த்தது வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன் அதுவும் மெட்ரோ ஒர்க் போன்றதுனால எங்களுக்கு ட்ரெயினும் சரியாக ஃபுல்லாக கிடைக்கல. ட்ரெயினில் இருந்து பாதி தூரம் வந்து அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி இது வரைக்கும் வந்தோன்னா திருமயில அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. கிளம்பியாச்சு. இன்னொரு வாட்டி நம்ம இன்னொரு